மாணவிகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லி அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நித்திய கனமகிமை உண்டாக்குறது. வேதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். யோபுடைய வாழ்க்கையில அவர் உபத்திரத்தின் வழியாய் கடந்து வந்ததை நம்மளால பார்க்க முடியும். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான இந்த உபத்திரம் நம் வாழ்க்கையில நித்திய கனமகிமை உண்டாக்குறது. வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 9-10 வசனங்களை வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிருது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் மரண பரியந்த நம் வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களிலே நம் பொறுமையும் பயப்படாதபடி நாம் இருப்போம் என்று சொன்னால், மரண பரியந்தும் நம்ம உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்கார தாவீது